ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோல ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா பேஸ் பண்ண ஒரு நியூமெரிக்கல் பார்க்கலாம். இது நீட் 2022 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். 0.01 molar acetic acid solution is 1% ionized. Then the pH of this acetic acid solution is. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. கரெக்ட் ஆப்ஷன் 4 ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றது? நமக்கு ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா படிச்சிருப்போம். அந்த டைல்யூஷன் லாவோட லாஸ்ட் டெரிவேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சில அசம்ஷன்ஸ் எடுத்திருப்போம். அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் எப்படி பண்ணலான்றத ஃபர்ஸ்ட் அந்த டெரிவேஷன் கூட பிகினிங்ல போகலாம். ஸோ ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா நமக்கு தெரியும். அது வந்து வீக் ஆசிட்ஸ் அண்ட் வீக் பேசிஸோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் டிரைவ் பண்ற ஒரு ரிலேஷன். ஸோ இங்க இந்த பர்டிகுலர் கேஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இனி ஒரு ஒரு வீக் ஆசிட் இருந்ததுன்னா அந்த வீக் ஆசிட் வந்து ஹைலி அயனைஸ்டா இருக்காது, அது பார்ஷியலி அயனைஸ்டா தான் இருக்கும். அதனால அதோட இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இந்த பர்டிகுலர் கேஸ்ல 0.01 மோலார் அசிட்டிக் ஆசிட் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு எடுத்திருக்கோன்றது நமக்கு தெரியும். பட் இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல எவ்வளோ அயோனைஸ் ஆயிருக்கோன்றது நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அந்த பார்ஷியலி அயோனைஸ்டு வீக் ஆசிடோட டெரிவேஷன் தான் ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. அதை பேஸ் பண்ண ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது, அதாவது ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டோ அல்ல பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டோ கண்டுபிடிக்கிறது தான் ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. ஸோ இப்போ இந்த டிசோசியேஷனை பத்தி பார்க்கும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் கேஸ்ல நமக்கு தெரியும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இவ்வளோ ஆயிருக்கு. பட் இப்போ இந்த ஆசிடை வந்து சொல்யூஷன் ஆகும்போது டிசோசியேட் ஆகும்போது பார்ஷியலா டிசோசியேட் ஆகும்போது சர்டன் அமௌண்ட் ஆஃப் H plus அண்ட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் A minus ions ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சர்டன் அமௌண்ட் எவ்வளோன்றது அந்த கான்சன்ட்ரேஷன்ல இருந்து எவ்வளோ குறையுது, இது வந்து பெர்சன்டேஜா கொடுத்துருக்கு. அதனாலதான் ஆல்பா வந்து இஸ் கால்ட் as the degree of dissociation, அதாவது எவ்வளோ டிசோசியேட் ஆயிருக்கும் என்றதுதான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் டேர்ம் தான் ஆல்பா. ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் டிசோசியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த எவ்வளோ டிசோசியேட் ஆயிருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஹெச் பிளஸும் ஏ மைனஸும் ஃபார்ம் ஆயிருக்குன்றது தான் அர்த்தம். அதனாலதான் இந்த இந்த இடத்துல நம்ம சி ஆல்பான்னு எழுதியிருக்கோம். இப்ப ஈக்குலிபிரியமா இருக்கும்போது என்ன என்ன இருக்கும், என்ன மாதிரியான ரெசிடியூவல் கான்சென்ட்ரேஷன் இருக்கும், அதாவது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் மைனஸ் த சேஞ்ச், அதுதான் நமக்கு ஈக்குலிபிரியம்ல இந்த அன்டிசோசியேட்டட் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும். வேற இந்த டிசோசியேட்டட் கான்சென்ட்ரேஷன் வில் ரிமைன் த சேம், அதாவது எவ்வளவு டிசோசியேட் ஆனது. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட அசம்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம முன்னாடி ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்கோம், பிஹெச் கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம கேஏ கண்டுபிடிச்சிருக்கோம், பிகேஏ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து பயனடைங்க. ஸோ பேசிக்கா எல்லாத்துக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம பார்க்கறது என்னன்னா, இங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன, 0.01 மோலார் அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் இஸ் 1% அயோனைஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கொடுத்துருக்கு, அதாவது 1%. அப்புறம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிடும் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இங்க பார்க்கும்போது சி கொடுத்துருக்கு, ஆல்பா கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு தேவை கேள்வி கேட்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஹெச்னா என்ன. பிஹெச்னா என்ன? பிஹெச்னா நமக்கு தெரியும், அது வந்து நெகட்டிவ் லாக் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன். ஸோ நமக்கு ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம பிஹெச் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு, சி ஆல்பா இருக்கு. ஸோ சியும் தெரியும் நமக்கு, ஆல்பாவும் தெரியும். சியும் ஆல்பாவும் சப்ஸ்டிடியூட் பண்ணா நம்மளோட ஆன்சர் ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து 10⁻⁴ வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி பிஹெச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாக் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன்னா அப்ப ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு வாட், 10⁻⁻⁻ pH. அப்ப பவர் டேர்ம்ல இருக்கிற வேல்யூ தான் pH வேல்யூ. ஸோ pH இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ the given answer is 4. ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி பிஹெச் வேல்யூ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப அடுத்தது ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருந்தாங்க, அல்லது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேஏ கேட்டிருந்தாங்கன்னா இதோட ஃபைனல் டெரிவேஷன் சப்ஸ்டிடியூட் பண்ணி அந்த வேல்யூஸை நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸை அட்டெம்ப்ட் பண்றதுக்கு, ஈஸியா அட்டெம்ப்ட் பண்றதுக்கு நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப் என்னன்னா,
இந்த ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த டேட்டா, இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா என்ன மாதிரியான கொஸ்டின் கொடுத்தாலும் இந்த டேட்டாக்குள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இந்த கேஸ்ல ஹெச் பிளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியணும், அதான் பிஹெச்க்கு ஈக்குவேட் ஆகும். அதனால ஹெச் பிளஸ் அயானோட கான்சன்ட்ரேஷன் ஆர் அமௌண்ட் வந்து சி இன்டு ஆல்ஃபா. சி கொடுத்துருக்கு, ஆல்ஃபா கொடுத்துருக்கு, ரெண்டுத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்கிறோம். அவ்வளவுதான். So hope you understood. Please subscribe to our channel and benefit from many of the videos that are given here. So இங்க கொடுத்திருக்கிற நிறைய வீடியோஸை பார்த்து பயனடைங்க. All the best. Thank you.